ராதே கிருஷ்ணா. ஜெய் கோமாதா. ஒரு 2 மாதத்துக்கு கழிச்சு இன்றைக்கி தான் நம்ம யூடியூப்பில் போட போகிறோம் நம்ம கோசாலையை பற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, மழை காலங்களில் நம்மளுடைய கோசாலை எந்த நிலைமையில் இருக்குது, அதோடைய விஷயங்களை பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுப்போம். வாங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் கோசாலையை. வெயிலில் ரசிக்கணும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் வரக்கூடிய வெயிலை தான் ரசிக்க முடியும். அந்த ஒரு 15 நாளாக வெயிலே கண்ணில் படலை, வெளிச்சமே இல்லை. அப்புறம் தானே வெயில். இப்போ பார்த்தோன்னா ரொம்ப இதமாக இருக்குது எல்லா ஜீவராசிகளுக்கும். சூரிய பகவானுடைய கருணையே கருணை. பலதரப்பட்ட பொருட்கள் இருக்கும். எந்த பொருள் தேவை எந்த பொருள் தேவையில்லைன்னு நமக்கு தெரியாது. எந்த நேரத்தில் எது நமக்கு உதவிகரமாக இருக்குன்னு தெரியாது. அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை பார்த்திங்கன்னா மேட்டு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுத்த பசுவுக்குன்னா அந்த மேட்டில் போட்டால் தான் அதுக்கு உடம்பு சரியாக இருக்கும். இந்த மழை காலங்களில் முக்கியமாக நாகராஜன் அங்கங்கே வந்து உட்காந்துப்பார். அதனால் உஷாராக பார்த்து போக வேண்டிய சூழ்நிலை. நம்மளுடைய வைக்கோல் இருப்பு, இந்த வைக்கோல் தான் இருக்குது. இன்னும் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஓட்டணும். அங்கே இன்னொரு போர் இருக்குது. அது நிலமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இருக்கக்கூடிய சேஃப்டியான வைக்கோல் இருப்பு இது. இப்போ இருக்கக்கூடிய இந்த வைக்கோலானது நமக்கு ஒரு 2 நாளைக்கு வரும். அவ்வளோதான். இந்த வைக்கோல் 2 நாளைக்கு நமக்கு. பசுக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீவனம். அதுவும் மழை காலங்களில் வைக்கோல் தான் அதுக்கு வந்து தேவாமிர்தமாக இருக்கும். மழையில் நம்ம எப்படி வந்து பஜ்ஜி போண்டா முறுக்கு இதெல்லாம் சாப்பிடுவோமோ, அதுபோல் கிறிஸ்பியாக வைக்கோல் இருந்தால் அதுக்கு ரொம்ப ஏகாந்தமாக இருக்கும். இதுக்கோசரமே நம்ம பத்திரப்படுத்தி மழை காலத்தில் ஒண்டி இதை எடுக்கிறது. இப்போது இன்னும் 2 நாளைக்கு இது ஆயிடுத்துன்னா இந்த இடம் தீர்ந்துடுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய போரில் தான் போய் நம்ம எடுக்கணும். அந்த ஷெட்டு பார்த்தோம்னா சுற்றியும் சொதண்டா இருக்கும். எப்பயுமே இங்கேருந்து இப்படி நடந்து போகவே முடியாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மழை காலத்தில். இதை காயறதுக்குன்னா குறைஞ்சபட்சம் 1 மாதம் ஆகும். அதுக்கு முன்னாடி காயறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இன்னொரு 1 வாரம் 10 நாளில் அடுத்த ஒரு மழை இருக்குது. கார்த்திகை மழை மழை இருக்குது. அதுக்கப்புறமும் 1 மாதம் ஆனால்தான் மழையெல்லாம் நின்று 1 மாதம் கழிஞ்சாதான் தரை வந்து ஓரளவுக்கு திடமாக இருக்கும். பசு அதனுடைய கால் இடுக்கில் இது போல் சகதிகள், இது போல் களிமண் குப்பையெல்லாம் சேர்ந்ததுன்னா அதுக்கு வியாதி. இப்போ நம்மளுடைய நகைக்கண்லேயே கையிலையோ கால்லையோ இருந்தால் நமக்கு உபாதைகள் வரும் இல்லையா? அதே போல் தான் பசுக்களுக்கும். அதனால் இந்த நேரத்தில் இது போல் இடங்களில் விடவே கூடாது. விட்டால் அதுக்கு தான் உபாதைகள் கொடுக்கும் நிறைய. பார்ப்போம் அப்படி.
பனை மரம் அபரீதமாக மட்டைகள் விழும், சொல்லவே முடியாது, நடக்கவே முடியாது. எப்போ எந்த மட்டை எங்கேருந்து விழுன்னு தெரியாது. அதுக்கோசரம் மரம் ரொம்ப 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 முக்கியமானது. அதுவும் பனை மரம்லாம் இதெல்லாம் எவ்வளோ ஒரு உயரமான மரங்கள். இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய ஆர்டிஃபிஷியல் ட்ரீஸ் தான் வருது. இதெல்லாம் நூற்றுக்கணக்கான வருஷங்களாக இருக்கக்கூடிய மரங்கள். பொந்தையே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் எவ்வளோ பொந்து வந்திருக்கு பாருங்கள். சும்மா சாதாரண மரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள், எவ்வளோ உள்ள கூட வந்துருச்சு பாருங்கள். அது ஒன்று இருக்கும், ஒரு 20-25 வருஷம் மேலே வரும், ஈஸியாக வரும். அந்த அளவுக்கு பனை மரங்கள் சூழ்ந்த ஒரு பகுதி, ரம்யமான பகுதி. ஆனால் மட்டைகள் விழும், மட்டைகள் விழுந்து இங்கே எந்த நேரத்தில் எது விழும் தெரியாது. ஆனால் சுவாமியோட அனுகிரகத்தில் இது நாள் வரைக்குமே எந்த பசு மேலேயோ எந்த மனிதர்கள் மேலேயோ இது வரைக்கும் விழுந்ததே கிடையாது கோசாலையில். அது ஒரு சுவாமியோடைய அனுகிரகம். பார்ப்போம். அப்படியே இங்கே வந்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய மரம், பனைமரம் அப்படியே கீழே வந்தது. அந்த கீழே விழுந்து அந்த ஷெட்டு மேலே பாதி மரம் இருக்குது, பார்க்கலாம் நீங்கள். கீழே ஒரு பாதி மரம் இருக்குது பாருங்கள், முக்கால்வாசி மரம் இருக்குது பாருங்கள். ஒரு பெரிய மரம் விழும்போது இதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இந்த ஃபென்சிங் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள், கூரை, கொட்டகை, இது போல் விஷயங்கள்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணும். இப்போ அங்கே பாருங்கள், நம்ம போன வருஷம் இந்த ஷெட்டு பெருசாக நம்ம போட்டது. இதில் பார்த்திங்கன்னா அந்த பைப்பு பார்த்திங்கன்னா பைப்பே வளைஞ்சு போயிடுது. அந்த மட்டையோட ஃபோர்ஸு, மரம் இல்லை, மரம் இந்த சைடு விழுந்து கிடக்கு. அது மேலேருந்து விழுந்தது வெறும் மட்டை, பனை மட்டை. அந்த பனை மட்டையோட ஃபோர்ஸ்லேயே அந்த ஜிஐ பைப்பு வளைஞ்சே போயிடுது. பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு இங்கே மரம் இல்லாத இடமே கிடையாது நம்ம கோசாலையில். நம்ம முன்னாடி கட்டியிருக்கக்கூடிய அந்த ஷெட்டில் மட்டும்தான் மரம் இல்லை, மற்ற எல்லா இடங்கள்லையும் மரம் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜிஐ பைப்புலேயே பெண்டாகி நிற்கும். முன்னாடி போய் பார்ப்போம் நம்ம அப்படியே. இந்த மரங்கள் எல்லாம் தானாக விழுந்தது, முக்கால் வாசியாக இருந்ததுனால அதெல்லாம் நம்ம சரி பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம் நம்ம. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த வைக்கோலை சாயங்கால நேரத்தில் போடுவோம், இந்த வைக்கோல்களை காலையில் போடுவோம். இன்னும் இவ்வளோ தான் இருக்குது வைக்கோல். நடுவில் நிறைய கோசாலைகளில் அவங்களால இயங்க முடியாததால் பசுக்களெல்லாம் இங்கே அமிச்சதுனால நம்ம கோசாலையில் 180க்கும் மேற்பட்ட பசுக்கள் இருக்குது. நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. நம்ம இருக்கக்கூடிய பசுக்களுக்கு மேலே ஒரு 20 பசுக்களுக்கு கணக்கு பண்ணி நம்ம வைக்கோல் தரைச்சோம் போன வருஷம். ஆனால் அதை விட கடவுள் ஒரு கணக்கு போட்டு அதை விட நிறைய பசுக்களை அனுப்பிச்சு இருக்கிற வைக்கோல் எல்லாத்தையும் தீர்றா போல் நிலைமையில் வந்துடுது. தை மாதம் பிறந்து தை கடைசியில் தான் நம்ம வைக்கோல் திறக்கவே ஆரம்பிக்க போகிறோம். அது வரைக்கும் இந்த வைக்கோல்களெல்லாம் உபயோகப்படுத்தணும். மற்ற வைக்கோல்களை நம்ம வெயிலில் காய போட்டு அதை காஞ்சதை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். அவ்வளோதான், ஒன்றுமில்லாததுக்கு ஏதோ ஒன்று போடுவோம். வரக்கூடிய வருஷம் இந்த பகுதியிலையும் ஒரு இதே போல் ஒரு ஷெட்டு போட்டு மேலே ஆங்கிள் போட்டு ஷீட்டு போட்டோன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்னு பார்க்குறோம். வருஷம் தார்பாலின் வாங்க வேண்டியதாக இருக்குது, வேறு வழியே இல்லை. ஏன்னா மட்டைகள் விழுறது. பனை மரம் ரொம்ப 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 முக்கியமானது. நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய சின்னமாக இருக்கக்கூடியது இந்த பனை மரம். அதனால் இந்த பனை மரம் பல விதங்களில் நமக்கு உபயோகமாக இருக்குது. அந்த மட்டை விழுறதுனால இந்த தார்பாலின் கிழிஞ்சு போய்டுறது. அந்த ஜிஐ பைப்பே பெண்ட் ஆகும்போது இது ஈஸியாக ஓட்டையாயிடும் இல்லையா, ஆகையால்
அந்த தண்ணி நல்லா இருக்கா? நம்ம ரொம்ப ஆழமாக இருந்த ஒரு உரக்குழி இது. இந்த மழை காலங்களில் நம்ம சாணத்தெல்லாம் எதுவுமே உபயோகப்படுத்த முடியாது. அது வைக்கோல்களும் வீணாகும் கொஞ்சம் நிறையவே. ஏன்னா சாணி போட்டுறது மூத்திரம் பட்டுறதுன்னா அதால் சாப்பிட முடியாது. அப்போ அதெல்லாம் இதில் தான் கொட்டணும், உரமாக்கணும். ஆகையால் இதெல்லாம் இதில் வர வர இந்த உரக்குழியே இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே ரொம்பிடும், முழுசாக ரொம்பிடும் இந்த உரக்குழி. அப்படி போய் பார்ப்போம். எல்லா பசுவும் விஷ்ராந்தியாக உட்காந்துருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இதுலேயும் மிகப்பெரிய நன்மை இருக்குது. நம்ம பட்டியலில் விடும்போது தீவனத்தை மொத்தமாக போடுவோம் நம்ம. அப்போ எது பலசாலியோ அது சாப்பிடும். ஆனால் இங்கே கொட்டாயில் இருக்கும்போது அந்த பிரச்சனையே இல்லை. எல்லாத்துக்கும் தனித்தனியான சாப்பாடு. அப்போது அது திருப்தியாக சாப்பிடும். ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் இது. பசுக்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஆகையால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் உட்காந்துட்டுருக்கு சௌரியமாக சந்தோஷமாக. இதுக்கு முன்னாடி படுத்துட்டே இருக்கு பாரு சக்தி இது. ஆமாம், இதுதான் சக்தி. நம்ம கோசாலையோட முக்கியமான ஒரு காலை இது சர்வீஸ்க்கு. அதனால் எல்லாம் விஷ்ராந்தியாக நிம்மதியாக படுத்துட்டுருக்கு, சந்தோஷமாக இருக்குது. இந்த கோமாதாவுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மனசால் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் அவசியம் நம்ம கோசாலைக்கு வந்து இந்த பசுக்களோட நேரத்தை கொஞ்சம் செலவிட்டால் இன்னும் நமக்கு ஆத்மார்த்தமான சந்தோஷமும் கிடைக்கும், லௌகீகமான சந்தோஷமும் கிடைக்கணும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம அவசியம் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. ஜெய் கோமாதா.